நிற்க போகிற ஒரு தேவனுடைய ராஜ்யம். இந்த வசனத்தை தான் காபிரியல் தூதன் மரியாளு கிட்ட சொல்லும் போது சொல்லுகிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 32, 33 வசனங்கள்ல பார்க்கிறோம். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். இதே வார்த்தைகள் அங்க கோட் பண்ணி, அவருக்கு ராஜ்யம் கொடுக்கப்படும், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது, அவர் என்றென்றைக்கும் அரசாள போகிறார் என்று சொல்லி சொல்லப்பட்ட காரியம். இந்த ராஜ்யம் ஏற்படுத்த போகிற படப்போகிற விதத்தை குறித்து இதே தானியேல் தீர்க்கதரிசிக்கு சில வருடங்களுக்கு பின்பு வேறு ஒரு தரிசனத்துல தேவன் மறுபடியும் வெளிப்படுத்துகிறார். தானியேல் தீர்க்கதரிசனின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம். நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகவும் இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். ஒரு காலம் வரும் மட்டும்தான் இந்த அநியாயமும் ஆக்கிரமமும் பரிசுத்தவான்களை மேற்கொள்ளுமா. அவர்கள் அது வரைக்கும் தான் அடங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை வருமா. ஆனா அந்த காலம் முடிந்த பின்பு என்ன நடக்குமா? 13, 14வது வசனம். தரிசனங்களிலே நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். 18வது வசனம். ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரிகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றார். 27வது வசனம். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றார். தெளிவாக ஒரே அதிகாரத்தில் இத்தனை முறை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஒரு ராஜரீகம் கொடுக்கப்படும், அந்த ராஜரீகம் சர்வத்தையும் ஆளும், அவருடைய பரிசுத்தவான்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும், சகல ஜாதிகளையும் அந்த ராஜ்யம் ஆளப்போகிறது சொல்லி. இயேசு கிறிஸ்து ஏற்படுத்த போகிற அந்த ராஜ்யம் ஆவிக்குரிய ஒரு ராஜ்யம் அல்ல, அது அரசியல் சாம்ராஜ்யம். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்துல தேவனுடைய சித்தம் இந்த பூமியில செய்யப்படுமா? எப்படி செய்யப்படும்? பரலோகத்துல அவருடைய சித்தம் எப்படி செய்யப்படுதோ அதே போல இந்த பூமியிலேயே செயல்படுத்தப்படுமா? இந்த ராஜ்யம் வர வேணும்னு சொல்லி நீங்களும் நானும் ஜெபிக்கணும்னு சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 10வது வசனத்துல அதை பார்க்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இது நம்முடைய விண்ணப்பங்களில் ஒன்றாக, நம்முடைய இருதயத்தின் ஏக்கங்களின் ஒன்றாக அந்த ராஜ்யம் என்னைக்கு வரும்னு சொல்லி பரிசுத்தவான்கள் காத்திருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. இந்த ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பு சில காரியங்கள், சில சம்பவங்கள் நடந்தேறும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அந்த சம்பவங்கள் நடந்தேறின பின்பு இந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுமா? பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது 15வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22 26 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல சில காரியங்களை சொல்லுகிறார். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும்.
அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. இது எப்போ சம்பவிக்குமா? இந்த உலகத்துல கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு பின்பு, அந்தி கிறிஸ்துவினுடைய 7 வருஷ ஆட்சிக்கு பின்பு, முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கும் போது, அந்த உயிர்த்தெழுதலுக்கு பின்பு கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது நடைமுறைக்கு வருகிற விதத்தை நாம் வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 1-7 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 1:20-1-7 வரைக்கும். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி உயிர்த்தெழுதல்ல பங்குள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இந்த 1000 வருஷம் இந்த பூமியில அவருடைய சித்தம் முழுமையாய் நிறைவேற்றப்படும். இந்த ஆட்சி இதற்கு முன்பு இருக்கிற அத்தனை ஆட்சிகளையும் அது என்ன செய்தா? நொறுக்கி நிர்மூலமாக்கி இது உலகத்தை மொத்தமா நிரப்பி நிற்குமா? இது உலகத்தின் மேல் வரப்போகிற 3வது ஆபத்து என்று சொல்லி வேதம் சொல்லுது. 7 தூதர்கள் எக்காலம் ஊதும் போது 7வது தூதன் எக்காலம் ஊதுறதுக்கு முன்னால சொல்லப்பட்ட வார்த்தை பூமியின் மேல வரப்போகிற 3வது ஆபத்துன்னு சொல்லி, இந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியில, இந்த அக்கிரமம் நிறைந்த பூமியில, அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷர் மத்தியில, பொய்யும் புரட்டும் மாய்மாலமும் இருக்கிற இந்த பூமியில, சபிக்கப்பட்ட பூமியில அந்த பரிசுத்த தேவனுடைய சித்தத்தை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவதற்காக இறங்கி வரும்போது அது இந்த பூமியின் மேல் வரப்போகிற 3வது ஆபத்தாம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 14-15. 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று. இதோ 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. இந்த 3வது ஆபத்து என்னதான்? எல்லா ராஜ்யங்களும் நம்முடைய கர்த்தருடையதாக ஆயின. அவர் சதா காலம் என்ன பண்ண போகிறார்? ராஜரீகம் பண்ண போகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா. இது உலகத்துக்கு கலக்கம். அது அவர்கள் மேல வரப்போகிற பெரிய ஆபத்துல ஒண்ணு. இதுக்கு முன்னால ஒரு ஆபத்து வந்துச்சு, அது வெட்டுக்கிளி வேகத்துல வந்துச்சு. 2வது ஆபத்து வந்துச்சு, அது குதிரை ரூபத்துல வந்துச்சு. இது 3வது ஆபத்து. கிறிஸ்து வந்து அவர்களை ஆட்சி செய்ய போகிறார். 1000 வருஷம் ஆட்சி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நாம எத்தனை வருஷம் ஆட்சி செய்ய போறோமா? 1000 வருஷம் இந்த பூமியிலே
தேவன் தன்னுடைய ஆட்சியை கொண்டு வரப்போகிறார். அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்துல நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், சமாதான பிரபு, நித்திய பிதா எனப்படும்னு சொல்லி முடிச்சிட்டு 7வது வசனம் தான் ஆரம்பிக்கிறாரு. தாவீதின் சிங்காசனத்தையும் அவன் ராஜ்யத்தையும் திடப்படுத்தும்படி, இது முதற்கொண்டு என்றென்றைக்கு அதை நீதியினாலும் நியாயத்தினால் நிலைப்படுத்தும்படி, அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் சமாதானத்துக்கும் முடிவில்லை, சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும்னு சொல்லி, அது முதல் வருகை. இது 2வது வருகை. முதல் வருகையில அந்த தேவன் இறங்கி வந்தப்போ அவர் வந்த காரியம் வேற, வந்த நோக்கம் வேற, அவரை பூமி பார்த்த விதம் வேற, அவர் பூமியில பழகின விதம் வேற. அவர் எப்படி இறங்கி வந்தாராம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனத்துல அவர் தானே தன்னுடைய வார்த்தையினால சொல்கிறார்,